குஜராத்தில் எஸ்பிஐ வங்கிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டி 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வங்கி ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் பிணை கைதிகளாக பிடித்து உயிர் பயம் காட்டியவர்கள் சிக்குவார்களா? உணவு இடைவேளைக்கு பிறகு வங்கி ஊழியர்கள் சற்று அசந்த நேரத்தில் அழையா விருந்தாளியாக வந்த 5 பேர் துப்பாக்கியை காட்டி பதற வைத்த காட்சிகள்தான் இது. சினிமாவை விஞ்சும் அளவிற்கு ஆயுதமேந்தி வந்த கொள்ளையர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை எள்ளி தோல் பேக்கில் போட்டுக்கொண்டு சிட்டாக பறந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று யூகிப்பதற்குள் 50 லட்சத்தை அபேஸ் செய்து தப்பி ஓடியுள்ளனர். சிசிடிவியில் சிக்கியவர்களுக்கு சிறைவாசல் திறக்கப்படுமா? குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வர்சனா பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி செயல்பட்டு வருகிறது. பொதுத்துறை வங்கி நிறுவனமான இது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அமைந்துள்ளது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையன்று வங்கிக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து சென்றனர். இதனால் கலெக்ஷன் அதிக அளவில் இருந்துள்ளது. பற்றாக்குறைக்கு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கலெக்ஷனான பணப்பெட்டிகளும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு 1:30 மணிக்கு மேல் ஊழியர்கள் மீண்டும் தங்களது பணியை தொடங்கினர். வாடிக்கையாளர்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தனர். சரியாக 1:54 மணிக்கு 5 பேர் திபுதிபுவென வங்கிக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களின் கையில் துப்பாக்கி இருந்ததை கண்டதும் கொள்ளையர்கள் என்பதை அறிந்து அனைவரும் கப்சிப் என்று அமைதியாகியுள்ளனர். ஒரு சிலர் எழுந்து நின்றதும் அவர்களின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து கொள்ளையர்கள் மிரட்டியுள்ளனர். பின்னர் ஆங்காங்கே அமர்ந்திருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை மிரட்டி ஓரமாக ஓரிடத்தில் அமர வைத்தனர். அனைவரையும் துப்பாக்கி முனையில் பிணைய கைதியாக வைத்துக்கொண்டு கொள்ளையர்கள் வந்த வேளையில் இறங்கியுள்ளனர். மின்னல் வேகத்தில் செயல்பட்ட கொள்ளையர்கள் கேஷியரிடமிருந்த பணம் மற்றும் பாதுகாப்பு அறையில் பெட்டி பெட்டியாக இருந்த பணத்தை கபலீகரம் செய்துள்ளனர். அதனையடுத்து கொள்ளையடித்த அனைத்து பணத்தையும் பேக்கிற்குள் அள்ளி போட்டுக்கொண்டு பறந்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். அதற்குள் கொள்ளையர்கள் பல கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருந்தனர். கைரேகை நிபுணர்கள், தடயவியல் துறையினரும் வங்கி முழுவதும் கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்களை சேகரித்தனர். போலீசாரும் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் கொள்ளையர்கள் 50 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. வந்தவர்கள் இந்தியில் பேசியதுடன் பெரும்பான்மையான சிசிடிவியில் சிக்காமல் எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். மேலும் கொள்ளையர்கள் சூரத் நகரை விட்டு தப்பித்து செல்லாதவாறு சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கொள்ளை சம்பவத்தில் 5 பேர் மட்டும்தான் ஈடுபட்டார்களா அல்லது வேறு யாருக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் விரைவில் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பட்ட பகலில் வங்கிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை துப்பாக்கி முனையில் பிணைய கைதியாக பிடித்து வைத்து 50 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தால் சூரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.